சும்மா கீழே ஒரு ஆவடையோ ஒரு லிங்கத்தையோ வச்சு இங்கே ஒருத்தர் ஏதோ ஒரு நம்பிக்கை அடிப்படையில் இந்த கோயிலில் வந்து ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நானும் பார்வதி தேவியும் ஒன்றாக இருக்கிறோம். நீ மாங்கல்யம் உனக்கு ஒருத்தன் கட்டினாம் பாரு, நீ மாங்கல்யம் சுமக்கிற பாரு, இதற்கு காரணகர்த்தாவே நாங்க தான். நீ மாங்கல்யம் சுமக்கிற உன்னை கட்டினால, இதுக்கு ரெஃபரன்ஸே நான் தான். முதல் வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் நாங்க தான். எப்படி வாழணுங்கிறதுக்கு அடையாளத்துக்குரியவங்களும் நாங்க தான். எல்லா தத்துவத்துக்குள்ளேயும் திருவாசகத்துக்குள்ள இருக்கு, திருப்புகள்ல இருக்கு, எல்லா புத்தகத்திலையும் இருக்கு. நீங்க அதை விட்டுறீங்க, அதை நீங்க ஜம்ப் பண்ணி ஓடி போயிடுறீங்க. அதுதான் விஷயம். அப்ப பார்த்துக்கங்க, கணவன் மனைவி என்பது பல பேர் துன்பம்பாங்க. என்ன கேட்டா அது துன்பம் கண்டுபிடிக்காத வரைக்கும் துன்பம், கண்டுபிடிச்சிட்டா பேரானந்தம். கண்டுபிடிச்சவன் பார்வதி சிவத்தை பார்த்துட்டான்னு அர்த்தம், கண்டுபிடிக்காதவன் சுடுகாட்டை பார்க்கறான்னு அர்த்தம். அவ்வளவுதான். கண்டுபிடிக்கலன்னா அவ்வளவுதான். இந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு லோல் போடுறது நமக்கு தான் தெரியும்னு சொல்றதுதான். கண்டுபிடிச்சிட்டா இது மாதிரி உலகத்துல ஒரு விஷயமே இல்லை. இது உண்மை. நான் ஏதோ ஒரு சொல்லலை. ஒரு நாள் கண்டுபிடிப்பீங்க. ஞானி கண்டுபிடிச்சதுனாலதான் பித்து பிடிச்சி எழுதுனான். சிவனேன்னா பார்வதியன்னா அப்படி உருண்டான் பிறண்டான்னா எதுக்குன்னா கண்டுபிடிச்சிட்டான், பார்த்துட்டான். அட பாவி, இந்த சூளத்துக்குள்ள இவ்வளவு பெரிய அதிசயத்தை வச்சிருக்கேடா அப்படின்ட்டான். அதான் மெய் சிலுத்தான், அதான் பாடுனான், அதான் அழுதான், அதான் கதர்னான், அதான் மெய் சிலுத்து போனான். சும்மா கிடையாது. இது வெளியில பாக்குறதுக்கு ஒரு டம்மி உடல் மாதிரி, இதுக்குள்ள அப்படி ஒரு தத்துவம் இருக்கு. இந்த உடலை மட்டும் தவம் பண்ணி சில ஒரு நரம்பெல்லாம் விழிச்சு செஞ்சுக்குங்க, இந்த உடல் காட்டும் உங்களுக்கு அதிசயம். அப்ப வரும் வெளியில, இந்த உடல்ல இருந்து வெளியில சில விஷயம் வெளியில வரும். அந்த ஒளி வெளியில வரும், அந்த சக்தி வெளியில வரும், அந்த பேர் செயல் வெளியில வரும். அன்னைக்கு தெரியும் இந்த உடல் என்னன்னு. இதுதான் உண்மை தத்துவம். அதனால இந்த உடலுக்குள்ள இருக்கிற அவ்வளோ பெரிய ரகசியம், அவ்வளோ பெரிய உண்மைத்தன்மை இருக்கு. திருமணம் என்பது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது. உலகத்திலே தலை சிறந்தது கணவன் மனைவி வாழ்க்கை. நிறைய பேருக்கு நீங்க உங்க துன்பத்தை வச்சு நீங்க ஒப்பிடுறீங்க. இது இந்த மாதிரி ஒரு வேலையில நம்ம இறங்கிடக்கூடாது, கல்யாணமும் பண்ணிக்க கூடாது, வாழ்க்கையிலையும் மாட்டிக்க கூடாது. அது இல்லை. ஒரு நாள் என்றாவது ஒரு நாள் தெரியும் பாருங்க. தெரிகிற அன்னைக்கு நான் சொன்னது உங்களுக்கு அப்பதான் உணர முடியும், இல்லைன்னா இது உணர முடியாது. அதான் விஷயம்.